சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் பிளாக் ஆயிருக்கு, மணி எனக்கு ஆஃபீஸில் பிளாக் ஆயிருக்குன்னா அதெல்லாம் கேட்டு வாங்குற விஷயம் நேரம் இது. ப்ரொமோஷனுக்குலாம் அவங்க கேட்டு வாங்குற நேரம் இது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதுசாக பண்ணணும், அதுக்கெல்லாம் புதுசாக அதெல்லாம் பண்ணலாம். விருச்சகமும் பார்த்தீங்கன்னா, விருச்சகம் வந்து உஷாராக இருக்குதான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு 10 விஷயம் இருக்குன்னா 9 விஷயத்தில் உஷாராக இருப்பாங்க. உஷாராக இருக்க வேண்டிய அந்த 10வது விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து குரு 7ஆம் பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல நேரம் இருக்கு. ஆனால் நீங்கள் தனுசு பதினாடு சோகமாக உட்காந்துருப்பாங்க. என்னன்னா 10ஆம் பார்வை சனி பகவானும் பார்க்குறாங்க. அப்போனா என்னன்னா பிரச்சனை வரும், ஆனால் கூட சொல்யூஷன் வரும். வணக்கம் சார். வணக்கம்மா. எல்லாருக்கும் என்ன எல்லாருமே இங்க இருக்க கேமராமேன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொருளாதாரம் நமக்கு எப்படி அமையும், சம்பளம் வருது அதை எப்படி வச்சுக்கிறது, அது எப்படி செலவாகுதுன்னு இந்த இப்போ குழப்பத்துல இருக்க எல்லா விஷயமே வர்றது எங்கன்னா பொருளாதாரம் சார்ந்துதான். ஸோ ஒரு ராசிக்கும் பொருளாதாரம் எப்படி அமையும், அதை வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து செலவா போகுமா, எல்லாம் ஒரு நல்ல செலவா இருக்குமா அப்படின்றத ஒரு ராசி மூலமா தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வருஷம் பொருளாதாரம் எப்படி அமையும் அப்படின்றது இருக்குல்ல சார். இந்த வருஷம் பார்க்கும்போது ராசியான பொருளாதார ராசினா ஏதோ சொல்லுவீங்க சார், நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சரி, ஆமா. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லுவோம், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நடக்கல, நீங்க சும்மா போய் சொல்றீங்க, இப்படிலாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாஜிக்கே தப்பு. நம்ம ராசி பலன் சொல்றோம், ஆனா கால்குலேஷன் எல்லாம் லக்னம் வச்சு தான் போடுவோம். சரிங்களா? அப்ப லக்னத்துக்கு தான் பார்க்கணும். இப்ப கும்ப ராசினா அது கும்ப ராசிக்கு இல்ல, கும்ப லக்னக்காரங்களை பார்க்கணும். நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்க ஜாதகம் எடுத்து லான்னு போட்டிருக்கும், லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கும், அதுதான் லக்னம். ஸோ இப்போ கும்ப ராசின்றதை விட நீங்க ஆக்சுவலா கும்ப லக்னம்னு போடணும். எல்லாருமே அதை ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வரேன், கும்ப லக்னம் போடுங்க. இப்போ கேட்குறவங்களும் கும்ப ராசி வந்து உங்க லக்னம் பார்த்தா அதுல இருந்து கால்குலேட் பண்ணுங்க. அப்படி பார்க்கும்போது பக்காவா இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, பொருளாதாரம்ன்றது என்னன்னா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு பிஸ்னஸ், இது மட்டும் பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் நிறைய வகையில் வரும். இப்போ நீங்கள் வந்து இப்போ 2, 6, 10 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபேமிலியில் பொருளாதாரம் வருது, வேலை மூலமாக பொருளாதாரம் வருது, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வருது, இந்த மாதிரி பொருளாதாரம். இப்போ நீங்கள் வந்து இப்போ 4, 5, 8 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான அம்மா வழியில வர்றது, அம்மா வழியா வருது, ஆன்சிஸ்டர் வழியா வருது, அப்பா வழியா வருது, இல்ல அடுத்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. என்கிட்ட நம்ம நிறைய பிசினஸ் ஓனர் சொல்லுவாங்க, சார் எனக்கு லோன் கிடைக்குமான்னு, அதுவும் பணம் தானே. அந்த மாதிரி பொருளாதாரமே நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம ஒரு ஓவராலா எந்த இப்ப சொல்லுவாங்க, சார் எனக்கு சனி பயிற்சி நடக்குது, காசே கிடைக்காது, அப்ப எப்படி சாப்பிடுறது? காசு வரும். என்னன்னா நீங்க நினைச்ச இடத்துல இருந்து காசு வரல, ஆனா இன்னொரு இடத்துல இருந்து வரும். அந்த எந்த இடத்துல இருந்து வரப்போகுதுன்றத நம்ம ஓவராலா நம்ம கண்டிப்பா ஷூர் சார். அடுத்ததா கடகம்க்கு எப்படி அமையும்? இன்னொன்னு இதுல சொல்லும் போதே செலவுகள் அப்படின்னு ஏதாச்சும் அமையுமா, இல்ல வந்து அது அடுத்தது துலாமுக்கும் டைம் சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்ப குரு எல்லாம் பாத்துட்டு இருக்காரு, துலாமுக்கும் டைம் நல்லா இருக்கு. துலாமுக்கு வந்து அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்கு, அவங்களும் பிஸ்னஸ்ல வந்து ஓரளவுக்கு டைம் நல்லா இருக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு சூப்பரா இருக்கு டைம். ஸோ வேலை மூலயமா, ஏன்னா இதுல நிறைய பேர் சிஏல இருப்பாங்க, அக்கௌண்டன்ஸா இருப்பாங்க, நீதித்துறையில இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் பிளாக் ஆயிருக்கு, மணி எனக்கு ஆஃபீஸில் பிளாக் ஆயிருக்குன்னா அதெல்லாம் கேட்டு வாங்குற விஷயம் நேரம் இது. ப்ரொமோஷனுக்குலாம் அவங்க கேட்டு வாங்குற நேரம் இது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதுசாக பண்ணணும், அதுக்கெல்லாம் புதுசாக அதெல்லாம் பண்ணலாம். இவங்க துலாமுக்குலாம் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எப்படின்னா, நான் இதை எப்படி சொல்றது, என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, அவங்க வந்து ஏதோ கிரிப்டோவோ ஸ்டாக்ல பெரிய பணத்தை லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க யாருன்னு பார்த்தா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் மேனேஜராக இருப்பாரு, இல்லை சிஎஃப்ஓஸ் கூட என்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க கம்பெனி பணத்தை நல்லா பார்த்துவாங்க, அவங்க பணத்தை விட்டுருவாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, சார் நான் ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்றேன் சார், எந்த விட்டுட்டேன் சார் அப்படின்வாங்க. அந்த இது எப்படி சொல்றது, அந்த மிதப்பு தான் இருக்கக்கூடாது. சாரி எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த மிதப்பு தான் ஒரு நமக்கு எல்லாமே தெரியும் பாத்துக்கலாம் அப்படின்றது தேவையில்லை. என்ன விஷயம்னா, இன்ட்ரெஸ்ட் வேற, ரியாலிட்டி வேற.
எனக்கு சுக்கிரன் வீடுன்றதுனால அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா ஸ்டாக்ல போட்டா பணம் வருமானத்தை அவங்க ஜாதகத்துல பார்க்கணும். கண்டிப்பா. ப்ராஃபிட் வருமானத்தை பார்க்கணும். ப்ராஃபிட் வந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எனக்கு ஆசை இருக்குன்றதுனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆசைக்கு படம் நடிக்கிறது ஒண்ணு, நடிச்சா ஓடணும். அது பார்த்துட்டு அதுலதான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ஒர்க் ஆகும். சில பேர் வந்து அரைகுறைய ஜாதகம் கச்சு நான் துலாம் சுக்கிரன் காசை போட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல 10 மடங்கு ஆயிடுவாங்க. பார்த்தா அவர்தான் காலியிடும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினதான் காலியிடும். அப்படி உங்களுக்கு பணம் போட்டா ப்ராஃபிட் வருமானத்தை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்கு. அதை பார்த்து பண்ணணும் அப்படின்றது. ஓகே சார், அடுத்ததா விருச்சகம். விருச்சகமும் பாத்தீங்கன்னா விருச்சகம் வந்து உஷாரா இருக்குதான் நினைப்பாங்க. ஆனா ஒரு 10 விஷயம் இருக்குன்னா 9 விஷயத்துல உஷாரா இருப்பாங்க. உஷாரா இருக்க வேண்டிய அந்த 10வது விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க. அதுதான் தலைவிதி. அப்படிதான் ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு செக் வச்சிருப்பான். ஆனா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டைம் நல்லா இருக்கு. ஆனா சர்வ ஜாகிரதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் வரும். ஆக்சுவலா இவங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அம்மா நான் இது ஒரு இடத்துல போட்டுதான் தம்ப்நெயில்ல பெருசா எல்லா விச்சகத்துக்கும் ஜாக்பாட் இட்டாங்க. அப்படி இல்ல, ஜாக்பாட்னா அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட். எனக்கு 5000 பெருசா இருக்கலாம், உங்களுக்கு 50,000 பெருசா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 5 கோடி கூட சின்னதா இருக்கலாம். அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பணத்து கூட ப்ராப்ளமும் வரும். சோ அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா அந்த பணம் உங்களுக்கானதான் இருக்கும். ஹேண்டில் பண்ணது எனக்கு இதுலயே சொல்லுங்க, அது ஒரு ஜாதகம் மாறும். அது தனியா தான் அவங்க கேட்கணும். இது ஒண்ணு. இவங்க வந்து வேலைக்கு போறவங்களுக்கு குட், வேலைக்கு போறவங்களுக்கு டைம் ஓவரால் ஓகே. பட் பிஸ்னஸ் பண்றவங்களும் கொஞ்சம் ஜாகிரதையா பண்ணணும். சரிங்களா? பணம் வரும், ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும்போது ஜெயிச்சல். ஓகே சார், அடுத்ததா தனுஷுக்கும் இப்போ வந்து தனுஷ் இது வந்து எப்பவுமே அது ஒரு மிக்ஸ்லயே வந்துட்டு இருக்கும். நீங்க வெஸ்டர்ன் எல்லாம் போனீங்கன்னா தனுஷோட சிக்னேச்சர் எப்படி இருக்கும், சைன் எப்படி இருக்கும்னா மனுஷன் பாதி மிருகம் பாதி இருக்கும். இப்போ ஆஞ்சநேயர் பிறந்ததும் தனுஷ ராசி தான், மூல நட்சத்திரம். மனுஷன் அதே மாதிரி உங்க லைஃப் அப்படி இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்ப இவங்களுக்கு வந்து குரு 7ஆம் பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல நேரம் இருக்கு. ஆனா நீங்க தனுஷ பதினாடு சோகமா உட்காந்துருப்பாங்க. என்னன்னா 10ஆம் பார்வை சனி பகவானும் பாக்குறாங்க. அப்பனா என்னன்னா பிரச்சனை வரும், ஆனா கூட சொல்யூஷன் வரும். அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடலாம். இவங்களுக்கும் பணம் வரும், ஆனா எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப இந்த வருஷம்லாம் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாவே இல்லை. வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுல பணம் வரும் அப்படின்னா ஸ்பௌஸ் மூலியமா வர்றது பணம் வரும், ஆபீஸ் மூலியமா ட்ரை பண்றது பணம் வரும். இந்த 2 விஷயங்கள் அவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்ல யாராவது பிசினஸ் பண்றாங்க, இன்வெஸ்டர்ஸ் தேடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் வரும். ஆனா இந்த விஷயத்துக்குள்ள டாக்குமெண்ட்ல பத்திரமா இருக்கணும். அது கண்டிப்பா கரெக்டா இருக்கும். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் நேத்து நைட்டு தான் நினைக்கிறேன், நேத்து நைட்டு அவர் ஆக்சுவலா அவங்க டிஃபென்ஸ்ல இருந்தவர் தான். அதான் கேட்டேன், சார் ஒய்ஃப் மூலியமா சொத்து வந்திருக்கணுமே சார். நாம வந்து சார் என்ன கூட என்ன இஷ்யூ ஆச்சுன்னு, இல்ல சார் டாக்குமெண்ட் பண்ண மறந்துட்டோம், இப்ப ஒய்ஃபோட அம்மா இறந்துட்டாங்க, இப்ப அவங்களுடைய சகோதரர்கள் வராங்க, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கைக்கு வரும். அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணல அப்படின்னா பின்னாடி பிரச்சனையே வரும். நிறைய பேர் எனக்கு வந்துடுச்சுன்னு அப்பாடான்னு உக்காந்துருவாங்க. கையில அது சொன்னாங்கல்ல, கையில காசு வராத வரைக்கும் அது காசு கிடையாது, அது யாரு பாக்கெட்லயும் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும். இவங்களுக்கு தனுஷ ராசிக்கு தனுஷ லக்னத்துக்கு இந்த வருஷம் டாக்குமெண்டேஷன் அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். சூப்பர் சார்.